தைரியமே ஜெயம். பொதுமக்களே தடுக்காதீர்கள். நான் கீழே விழுந்து மண்டையை உழைத்துக் கொள்வதற்கு போதுமான இடத்தை காலி செய்து கொடுங்கள். கொஞ்சம் தள்ளுப்பா. தெரியுமா, கொஞ்சம் தள்ளி நின்று அந்த பக்கம். என்ன கலாட்டம்? என்ன இங்க ஒரே கூட்டம்? மேல இருந்து விழுந்து தற்கொலை செய்த பாக்குறேன் சார். சாகர பாக்குறதுக்கா இவ்வளவு பெரிய கூட்டம்? நம்ம நாட்டுல எதுக்குதான் கூட்டம் செய்யறதுன்னு அர்த்தமே இல்லாம போச்சு போல. இவ்வளவு பெரிய கூட்டத்துல அவனை போய் காப்பாத்துறதுக்கு ஒருத்தருக்கு கூட தைரியம் இல்லை. நம்ம ஊர்ல வீரமே செத்து போச்சுதான். ஏன் நீ போய் காப்பாத்துறதுன்னு எல்லாம் பேச கத்துக்கிட்டீங்க. யாரு சாகரத்துக்கு இந்த லொகேஷனை செலக்ட் பண்ணவன்? எலெக்ஷன்ல தோத்துட்டானா? விழுமிடத்தை அடைக்காத்துகள் தாவதற்கு சௌரியம் செய்து கொடுங்கள். அடே நம்ம வருதுங்க. நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். நீங்க போற உண்மையில குதிக்க போறாங்க. குடிச்சு பாக்குறான் போல இருக்கு பைத்தியக்காரப்ப. நீ மேல போயிட்டா நான் எப்படி வர்றது? ஐயா மேல போற ஆளு இவரும் ஒரே மாதிரி இல்ல. ஆமாய்யா, ஆச்சரியமா இருக்க. மர்றே என்ன கலாட்டா பண்ற? இறங்கிவா. மருடாவது மண்ணாம் கட்டியாவது இந்த உயிர்த்து போற உலகத்திலே சலித்து போய் சாக குடிந்த ஒரு பரதேசியை யாரால் என்னை ஏன் வேறு பெயர் சொல்லி அழைக்கிறாய்? மருது இல்லையா நீ? யார் ஏன் அவசியமா உயிர் விடுற? சும்மாரியா, ரொம்ப தெரியும் அனாவசியம். எல்லாம் அவசியமா தான் உயிர் விட போறேன். எங்க சொந்த அண்ணியா, எங்க அண்ணன் சம்சாரம் எங்க வீட்டை விட்டு வெளியே வரட்டி விட்டா. தெருவில் நின்ன வேலை கிடைக்கல உழைக்க, வழி இல்ல பிழைக்க, பயிர் இருக்கு பசிக்க, சோறு இல்ல புசிக்க. இந்த நிலைமையில நான் ஏன் வாழணும்? யாரு இருக்கிறார்கள் எனக்காக கவலைப்பட, கண்ணீர் விட, கருணை காட்ட? நான் இல்ல கருணை இல்லாம அவ்வளவு பெரிய மாடி படி ஏறி மேல வந்து இருக்கிறேன். நான் கிடைக்கட்டும். இங்க இருக்கிற ஜனங்களை பார். உன்னை பார்த்து எவ்வளவு பரிதாபப்படுறாங்க பார். பைனாக்குலர் வைடா பார். ஜனங்களுடைய ஹார்ட் எப்படி ஆக்ட் பண்ணது பார். என்னது பைனாக்குலர்? தூக்கி கொடு. புரிஞ்சு வாங்க. பாரு சென்று பார். எல்லாம் தெரியுது இங்க இருந்து. சார் ஒரே ஒரு இது எனக்காக ரொம்ப துடிச்சுட்டு இருக்குது சார். கீழே பையன் வைக்கிறா சார். பொம்பளை கிட்ட திருடுறா சார். சார் சார் பையனாக்குள்ள சார் மேல வந்து பார்த்தா தான் சார் கீழே நடக்கிற அக்கிரமம் எல்லாம் தெரியுது. பொம்பளை கிட்ட இருந்து திருடுறான். இந்த திருட்டு பசங்களை எல்லாம் ஒழிக்கணும் சார். திருட்டு பசங்களை ஒழிக்கணுமா? ஆமா. வா என்கிட்ட. உங்க கூட வந்தா சோறு போடுறது யாரு? நான் போடுறேன். சோறு போட்டா மட்டும் போதுமா? என்னென்ன வேணும்னு போய் சொல்லிடு. அன்பு வேணும் சார். அன்பு அது எந்த கடையில கிடைக்கும்? பாசம் வேணும் சார். பாசம் அது எந்த பஜார்ல கிடைக்கும்? மன நிம்மதி வேணும் சார். மன நிம்மதி அது எந்த மருந்து கடையில கிடைக்கும்? 3 மாசம் டைம் கொடு. உனக்கு வேண்டிய அன்பு, பாசம், விசுவாசம் எல்லாம் இந்த நாட்டுல எங்கிட்ட தான் சப்ளை ஆகுது. உனக்கும் தர்றேன். முடியாத காரியத்துக்காக நான் 3 மாசம் உயிரோட இருக்க தயாரா இல்ல சார். டேப்பா 1 மாசம் டைம் கொடுற. 1 மாசமா? சரி, 1 மாதத்துக்குள்ள நீங்க சொன்ன காரியத்தை நிறைவேற்ற முடியாதுன்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செத்து போடுவேன். என்ன சொல்றீங்க? அது கரெக்ட். 1 மாசத்துக்குள்ள நான் சொன்னபடி நடக்கல, நீ சாகரத்துக்கு நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் இடம் செலக்ட் பண்ணி நான் தர்றேன். இடம் நல்லா இருக்கணும். நல்ல கார்டன் நல்லா இருக்கும். காத்து வசதியோட. ஓ எல்லாம் இருக்கும். வர்றேன். இறங்கி வா. கம் ஆன். பாடா ஒரு வழி அந்த ஆள் மனசு மாறிடுச்சு. போலாம் வாங்கப்பா. ஐயோ என் கையில இருந்த பேக் காணோம்பா. நல்ல வேளை. கூட்டத்துல எப்படி நிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும். பேக்க மட்டும் எடுத்தானே கையை வெட்டுறதுக்கு இல்லாம. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா பொம்பளைங்களையும் தூக்கிட்டு போவானுங்க இந்த பசங்க. பேக்குப்பா. வேற வேண்டாம் போட்டோம். ஆமா, தற்கொலை பண்ணிக்க போனியே அது சட்ட விரோதமாச்சு. போலீஸ் நேரம் பார்த்தா என்ன சொல்லுவேன்? நீ என்ன சொல்லுவேன்? பட்டணம் முழுவதும் ஒரே எதிரியா பாக்குறதுக்கு மேல போனேன்னு சொல்லுவேன். ஓ வளப்பாண்டியா சார்? பைனாகுலர் சார். என் பேரு உனக்கு எப்படி சார் தெரியும்? உன் பேர் பாண்டியனா? குட். இருக்கட்டும், பரவாயில்ல. வா வா வா. அந்த பைனாக்குலர் வச்சுக்கிறவர் ரொம்ப நல்ல மனுஷையா. அந்த ஆளை சாவிலிருந்து காப்பாத்திட்டாரியா. அந்த புண்ணியமா நல்லா இருக்கணும். நேராச்சு.
என்ன அந்த பையங்களா? எந்த பை? எந்த பையா? ப்ளூ ஜாக்கெட் ரெட் சாரி போட்டுக்கிட்டு தடன்னு ஒரு பொண்ணு இருந்துச்சு, அதுகிட்ட இருந்து திருடுன பைய. என்னடா புறா புறா? வா. சாக்கி போடுறா கைதா. பண்ணுங்க. வா சொல்றாரு போங்க. காலி பண்ற தூக்குற. என்ன சார் உங்க வீட்டு கதவு கோழை மாதிரி பின்னால இருந்து தாக்குது? ஸ்பிரிங் டோர். நாம மூட வேணும், அதுவும் முடிக்கும். நாம மூட வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது நாட்டுல அவ்வளவு சோம்பேறிகள் நிறைஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்றீங்க. சுறுசுறுப்பா இருக்கணும்ன்றதுக்கு அப்படி வச்சிருக்காரு. ஏன் சார் இது உங்க பங்களாவா சார்? இங்க நீங்க தனியா கொடுத்துன்னு இருக்கீங்களா சார்? ஆமா. என்ன அநியாயம்! 100 பேர் தங்கலாம். நாட்டுல ஒண்டி கட்டையெல்லாம் இவ்வளவு பெரிய பங்களா வச்சு அனுபவிச்சுக்கிட்டு இருந்தா எங்களை மாதிரி ஏழைங்க எல்லாம் பங்களாக்குள்ள பாலிடிக்ஸ் எப்பவும் பேசக்கூடாது. உட்காருங்க வரேன். நமக்கு எதுக்கு இந்த நேரத்துல பாலிடிக்ஸ்? எல்லாம் தான் பாழா போச்சு. அவன் என்ன மாதிரி இருக்கிறான்? அதான் நானும் பார்த்து நிற்கிறேன். உலகத்துல ஒருத்த மாதிரி இன்னொருத்தன் இருப்பானா? ஏன் இருக்க மாட்டான்? ஹிட்லர் மாதிரியே 5 பேர் இருந்துக்கிறானே. ஹிட்லர் மாதிரி 5 பேர் இருக்கிறானா? ஆமா. பட ஆச்சரியம் தான். பட ஆச்சரியம். கபால உட்காந்து தூக்கம் வருதா? என்ன சார் சாப்பிட்டு சார் 4 நாள் ஆச்சு சார். மயக்கத்துல கிறங்கிட்டேன் சார். வா, சாப்பிடாத உடம்பு பார்த்தா தெரியுது. இருக்கட்டும், உனக்கு நல்ல டின்னர் ஏற்பாடு பண்ணிருக்கேன். சாப்பிட காஞ்ச மாடு சாப்பாடு போதுமா இன்னும் வேணுமா சார்? வயிறார சாப்பிட்டேன் சார். கொஞ்சம் நிம்மதியா கொஞ்சம் ஸ்லீப் பண்ணணும், தூங்கணும் போல தோணுது சார். இப்படி சின்ன தூங்காம என்ன செய்யுது? வா வயலு பால் இருக்கும்ல சார்? பால் பழம் தர்றேன் வா சார். சில்லுங்க குளிர்த ஏர் கண்டிஷன் இருக்கா சார்? அதாப்பா. ஆமா சார், பணம் என்ன வேலை செய்யுது சார்? அண்ணா ரொம்ப வேலை செய்யும், போக போக தெரிஞ்சுக்க. போய் படுத்துக்கோ பேசாம. சார் ரொம்ப நன்றி சார். சார் உங்களை நான் மறக்க மாட்டேன் சார். பரவாயில்ல சார். குட் நைட் சார். சார் படுங்க. அம்மா யாரும் நம்மள மாதிரி இருக்கிறான், எதுக்காக பிடிச்சுன்னு வந்தவனா? ஒரு பெரிய பிளான். அவன் எதுக்கா போய் நின்று மூஞ்ச காமிச்சு காரியத்தை கெடுக்கிறான். படா ஆள் எவனோ குழந்த பையனை பிடிச்சுன்னு வந்துட்டோன்னு. யாரது? என்ன வேணும்? குட் மார்னிங் சார். ஆமா, நீங்க தானே நேற்று தற்கொலை? ஆமா சார், நான் தான் சார் அந்த தற்கொலை. உலகத்துல இந்த அனாதை மேல அனுதாபம் காட்டுறதுக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சு தற்கொலை வேலைக்கு போனேன் சார். அதுக்கப்புறம் தான் கபாலியை போன்ற நல்லவர்களும் தங்கள் தங்கையை போன்ற உத்தமிகளும் நாட்டுல பெருவாரியா இருக்காங்கன்னு கேள்விப்பட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு என்னுடைய தற்கொலையை நான் மாத்தினேன் சார்.
ஓஹோ, ரொம்ப சந்தோஷம் சார். இப்ப உங்களுக்கு என்ன வேணும் சார்? உங்க தங்க சார் பாக்கணும் சார். ஓ, எதுக்கு சார்? உங்க தங்க சார். அடடே, இது உங்களுக்கு எப்படி கிடைச்சது? இதோ சார், உங்க தங்கச்சிட்ட இருந்து ஒரு திருட்டு பையன் இந்த பேக்கை பிடிக்கணும் ஓடனா சார். நான் பின்னால ஃபாலோ பண்ணி போய் அவனை அடிச்சு நல்லா வச்சுட்டேன் சார். நானும் அப்புறம் மறுபடியும் அவனை அடிச்சு இதை பிடிக்கணும் சார். ரொம்ப தேங்க்ஸ். இதை கொடுக்குறீங்களா? நானே என் தங்கி கிட்ட கொடுத்துறேன் சார். உங்க தங்கச்சியை ஜஸ்ட் நானே நேர்ல மீட் பண்ணி ஜஸ்ட் இந்த பேக்கை கொடுத்து ஜஸ்ட் ஒரு தேங்க்ஸ் வாங்கிட்டு போயிடுறேன் சார். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். சரி, ஜஸ்ட் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என் தங்கச்சி நான் கூப்பிடுறேன். கீதா, கீதா. கீதா பேரு? கீதா, கீதா வாஸ்மா. குட் மார்னிங். வணக்கம், நமஸ்காரம். போதும், எங்க அண்ணன் ஒரு ஃபூல். உங்க மாதிரி ஆளுங்களை வீட்டுக்குள்ள விடவே கூடாது. நீங்க எதுக்கு என்ன பார்க்கணும்? இல்லைங்க, நேத்து கூட்டம் வந்து தற்கொலை. நான் பேக் என்ன மிஸ்டர் டைப் படிக்கிறீங்க? கொஞ்சம் புரியும்படி பேசுங்க. இல்லைங்க, இந்த பேக் நான் திருடி ஓ, நீங்களா திருடினீங்களா? முதல்ல திருடிட்டு அப்புறம் கொண்டாந்து கொடுத்து அன்பு சம்பாதிக்கலாம் நினைக்கிறீங்களா? இல்லைங்க இல்லைங்க, இது நான் மெட்ராஸ், உங்களை மாதிரி ரொம்ப பேரை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இல்லைங்க இல்லைங்க, நீங்க தப்பா நினைக்கிறீங்க. இந்த மாதிரி ஏதாவது கிடைச்சா வீடு தேடி வர வேண்டிய அவசியம் இல்லை. போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்தாலே போதும். சரி சரி, எங்க அண்ணா வரப்புற அவர்கிட்ட கொடுங்க. என்னடா இது, போட்டோவில் இருக்கிற சாமிக்கும் பேச்சுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லையே. நல்லது செய்ய வந்தா அவமானம். இப்படி ஒரு அவமானம் ஏற்படும்னு தெரிஞ்சிருந்தா நேற்று நான் தற்கொலை ஸ்டாப் பண்ணியிருக்க மாட்டேன்னு. உங்க அண்ணனை வர சொல்றான். அவன் நல்லா இவளை விட. என்ன மிஸ்டர்? என் தங்கச்சி என்ன சொன்னா? ரொம்ப நல்ல பொண்ணு. ஆம்பளை கிட்ட பேசுறதுனாலே ரொம்ப வெட்கப்படுவா. வெட்கம் அது? ஓ சார், சார் உண்மையிலே சொல்றேன், நீ தான் சார் ரியல் கோல்டு. உன் தங்கச்சி ரோல்டு கோல்டு. நீ ரியல் சில்வர், அந்த பொண்ணு எவர் சில்வர். உண்மையிலே சொல்றேன் சார், நீ தான் சார் மனிதருள் மாணிக்கம். சிரிக்காத சார், நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன். மோத்த பாரு சார், எவ்வளவு இழைச்சு போயிருக்குன்னு. வெரி குட். நீ ரொம்ப அதிர்ஷ்டக்கார பொண்ணுதான். கண்ணாடி போடியா பையனை பார்த்து பொண்ணுங்கிற? யார் இந்த பிரகஸ்பதி? உன்னை சீக்கிரமா டிஸ்போஸ் பண்ணு. உலகம் கெட்டு போச்சுப்பா, உலகம் கெட்டு போச்சு. ஆம்பளைய பார்த்து பொம்பளை. அவ்வளவு மிஸ்டர். ஆனா அவனால நல்லா தெரியும் எனக்கு. இந்த பேக் இப்படி கொடுங்க. மிஸ்டர், இதுக்குள்ள ஒரு போட்டோ வச்சிருந்தேனே எங்க? எதுங்க? உங்க கையெழுத்து போட்டு இருந்தது அந்த போட்டோ தானுங்களா? ம். உங்க அட்ரஸ் கூட இருக்குது அந்த போட்டோ தானுங்களா? ம். நான் பாத்துலீங்களா? அப்போ உங்களுக்கு எப்படி அட்ரஸ் தெரியும்? அதுல தான் எல்லாம் விவரமா எழுதி. கொடுங்க இப்படி. அப்ப போயிட்டு வரீங்களா? போ சொல்றீங்களா? அந்த போட்டோ இது எதுக்கு உங்களுக்கு? நீங்க இல்லாதப்ப நான் அந்த போட்டோவை பார்த்துக்கிட்டே குடுக்கலன்னு என்ன செய்வீங்க? என்னங்க செய்யும், ஃபீலிங்கோட திரும்பிப்பாங்க. அப்ப நாளைக்கு வாங்கி கொடுக்குறேன். நாளைக்கு என்ன இங்க வர சொல்றீங்களா? இங்க இல்ல, நீங்க இருக்கிற இடத்துக்கு நான் கொண்டு வந்து தரேன். நான் இருக்கிற இடத்துக்கு நீங்க வேண்டாங்க, நான் அந்த பார்க்குக்கு வரேன். ஆகட்டும். நீங்களும் வர்றீங்க. மருது, 1 லட்சத்துக்கு பாலிசி இது. பாலிசியா? இப்ப வர வர ஒரு சமாச்சாரமே நமக்கு புரியறது இல்ல. என்ன சமாச்சாரம்? நம்ம பேர்ல 1 லட்சத்துக்கு இன்சூர் பண்ணி வச்சுக்கிற. இன்னும் 30 நாள்ல ₹1,00,000 லாபம் வரப்போகுது. நம்ம கையில நீ காடை காட்டுறியா? உனக்கு ₹1,00,000 வர்றதுக்காக நான் சாகணுமா? உனக்கு கொஞ்சம் கூட நன்றி இல்லப்பா. உனக்காக நான் எவ்வளவு உழைச்சிருக்கேன். பைத்தியக்காரா, உழைச்சவன நான் விட்டதில்லை. நீ சாவ மாட்டே, ஆனா உன்ன மாதிரி இருக்கிற பாண்டியன் செத்துடுவான். உடனே மருதுன்றவன் செத்து புட்டான்னு ஊருக்கே சொல்லி போடுவேன். உடனே ₹1,00,000 நம்ம கைக்கு வந்துடும். அப்புறம் பேரை மாத்திக்கோ, நம்ம ஜாலியா இருப்போம். எப்படி என் பிளான்? அது உன்னுடைய பிளானா? அப்படி சொல்லு. அதான நானும் பார்த்தேன். என்னடா நம்மள மாதிரியே இருக்கிற பையனை முடிச்சுட்டு வந்து இவ்வளவு தூரம் கவனிக்க. ஆமா,
அப்படி கவனிக்கலன்னா வாழ்க்கையை வெறுத்துட்டு ஒரு மாசத்துக்குள்ளேயே செத்து போடுவானே. அதான அரியா பையனை கொண்டுட்டு வந்து உழுந்து உழுந்து கவனிக்கிறியான்னு பார்த்தேன். சும்மா ஆள்களை நீ கவனிப்ப நீ. போங்கடா மருது, இப்போ உன்னை பார்த்து போ. இல்லையா 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 சோமாரிங்களா சார்? பசிக்குதா? இல்ல சார், இன்னைக்கு எனக்கு பசியே எடுக்கல சார். என்ன வேணுமோ தந்துகிட்டே இருப்பேன். இதே மாதிரி நாளைக்கு வெளியே போறதுக்கு எனக்கு உத்தரவு வேணும் சார். போயிட்டு வா, ஆனா உடனே திரும்பி வந்து. தேங்க்யூ சார். சார் தேங்க்யூ. போதும், நல்ல மனுஷன். நில்லுங்க. பேச மாட்டீங்களா? வெக்கமா இருக்குங்களா? கூட வெக்கமாச்சானுங்க இருக்கு. என்ன பண்ற, பேசி தீரணுங்களே. அந்த போட்டோ எடுத்துன்னு வர சொன்ன எடுத்துன்னு வந்திருக்கீங்களா? நீங்க தெரியுங்க, எனக்கு எடுத்துன்னு வந்திருப்பீங்க. கொடுங்க. முடியாது. பாங்க, நீங்க விளையாடுறீங்க. கொடுங்க. என்ன மிஸ்டர், உங்களை இங்க வர சொன்னது போட்டோ கொடுக்க இல்ல, பாடம் சொல்லி கொடுக்க. ஆஹா, பாண்டியா, என்ன ஒரு பாக்கியண்டா உனக்கு. அம்மா, உங்ககிட்ட நான் மாணவனா இருக்கிறதுக்கு கொடுத்து வைக்கணுங்களே. சொல்லுங்க சொல்லுங்க. சிச்சி, முன்பின் தெரியாத ஒரு பொண்ணு கிட்ட போட்டோ கேட்கறதும் பக்கத்துல வந்து நிக்கிறதும் குழஞ்சு குழஞ்சு பேசுறதும் உங்களுக்கே வெக்கமா இல்ல? இனிமே எந்த பொண்ணு கிட்டையும் தயவு செஞ்சு இப்ப நடந்துக்காதீங்க. கிளாஸ் முடிஞ்சு போச்சு, நீங்க போகலாம். முடிஞ்சு போச்சுங்களா? அப்படின்னா என் மேல உங்களுக்கு ஒரு அன்பு, பாசம், பிரியம் காக்கா ஒண்ணும் கிடையாதுங்களா? கிடையாது. இந்த உலகம் போலி. இந்த பாருங்க, உண்மையிலே சொல்லுங்க, உங்க இதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, என் மேல உங்களுக்கு அன்பு இல்லைங்களா? இல்ல இல்ல இல்ல. என்னடா பிரயோஜனம்? நாட்டுல உயிரோட வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? தற்கொலை தான். அம்மா, இப்ப நீங்க என் மேல பிரியம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா நான் நேரா போய் தற்கொலை பண்ணிக்குவேன். பண்ணிக்கங்க. நான் விளையாட்டுக்கு சொல்ல, உண்மையிலேயே நான் தற்கொலை பண்ணிக்குவேன். தாராளமா பண்ணிக்கங்க. கொஞ்சம் கூட அனுதாபமே இல்லைங்களா? இந்த பாருங்க, பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்க. நாம கொஞ்ச நாளையாவது பழகிட்டு இருந்த ஒரு இந்த இதுக்காக சொல்றேன். பின்னால என்ன நினைச்சு நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அதனால ஒரு நல்ல முடிவான வார்த்தையா சொல்லுங்க. நான் என் முடிவை மாத்திக்க தயாராவே இல்லை. விடுறா தற்கொலை, விடு தற்கொலை. என்னங்க? நீ அந்த பாண்டியன் பையனுக்கு விருந்து செஞ்சு செஞ்சு மளிகை கடைக்கார 1000 ரூபாய்க்கு பில் அனுப்பிச்சுக்கிறான். பயப்படாத, அவனே கொடுத்துருவான். அதை அவன் எப்படி கொடுப்பான்? பிச்சைக்கார பையன். கேலண்டர் பாத்தியா? இன்னைக்கு அவன் நம்ம கிட்ட வந்து 30 நாள் ஆகுது. இன்னைக்குதான் சாக போறான் அவன். நாளைக்கே இன்சூரன்ஸ் பண்ணும், 1 லட்சம் ரூபாய் நம்ம கைக்கு வந்துடும். என் மேல கட்டிக்கிறது. போ போ. வாழ நினைத்தால் வாழல. கபால் சார், கபால் சார், ஏன் சார் அழுவுற? சார், ஏன் சார் அழுவுற? அழுவாம எப்படி இருக்க முடியும்? என்ன சார்? கேலண்டர் பாத்தியா? தேதி 30 ஓஹோ, எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுக்கணுமா? பணம் இல்லையா சார்? நீ ஒண்ணு சார், எவ்வளவு பணம் இருந்தாலும் நீ மூக்கால் அழுதுன்னு இருப்ப. நீ ஒரு கஞ்சி. பணத்தை பத்தி நான் கவலைப்படலப்பா. இந்த 30 நாள் உனக்கு நல்லா சோத்த போட்டு வளர்த்தேன். ஆமா, இன்னைக்கு சந்தோஷமா சாவ போறேன். உன்னை பிரிஞ்சு நான் எப்படி உயிரோடு வாழ முடியும்? அதை நினைச்சாதான் கவலையா இருக்கு. என்ன பெருந்தன்மை ஐயா, என்ன பெருந்தன்மை சார். நீ வருத்தப்படாத சார், உன்னுடைய அன்பு மனசு ஜெயிச்சிருச்சு சார். நான் என் முடிவை மாத்திக்கினேன். இனிமே நீயே என்ன சாகுனாலும் நான் சாக மாட்டேன். இல்ல இல்ல, நீ என்ன சமாதானப்படுத்துறதுக்கு சொல்ற? அன்னைக்கே ஒரு நாள் சொல்லி இருக்கிறேன், நான் பச்சை வந்தியில சார் ஒழுங்க மாற மாட்டேன், சொன்னா சொன்னபடி நடப்பேன்.
அதனால நீ இன்னைக்கு கண்டிப்பா செத்துதான் தீருவேன். சத்தியமா நான் சாக மாட்டேன் சார். நீ என் குருநாதர், உன்னை நான் மறக்கவே முடியாது. அன்னைக்கு மட்டும் நீ என்ன பிடிச்சு நிறுத்தலன்னா நான் இன்னைக்கு இத்தனை இன்பங்களை அனுபவிக்க முடியுமா சார்? என்னை தீய வழியிலிருந்து திருத்திய திருக்குறள் தாங்கள், நல்வழி காட்டிய நாளடியார் தாங்கள். போடுறியா உண்மையாவே சொல்றியா? கொப்புரான சொல்றேன் சார். உன்னுடைய அன்புக்காகவும் கீதாவுடைய காதலுக்காகவும் நான் எத்தனை ஜென்மங்கள் வேணாலும் உயிரோடு இருக்க தயார் சார். அதெல்லாம் அந்த வேலையில இறங்கிட்டியா? இப்பதான் சார் ஸ்டார்ட் பண்ணேன். ரொம்ப நல்லா இருக்குது. சாதாரண காதல் இல்ல சார், தெய்வீக காதல் சார், தெய்வீக காதல். அப்படி இருக்கும்போது நான் ஏன் சார் சாகணும்? எதுக்காக சாகணும் சார்? கீதாவுடைய மாங்கல்ய பாக்கியம் தான் ஒரு ரூபத்துல வந்து என்ன காப்பாத்திருக்கு. அகவாழ்வுக்கு கீதா, புறவாழ்வுக்கு கபாலி. நானே பாக்கியவாளி, நானே பாக்கியவாளி. பலே பாண்டியா, என்னால நீ திருந்தி வாழணும்னு நினைக்கிறியா? வாழ போறியா? நன்னாள் இன்னைக்கு. சரி சார், நீ வாழ போறேன்னு சொன்ன உடனே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இருக்க அப்படியே உன்னை கட்டி பிடிச்சு சரி சார் என் கையில தட்டாதான் சந்தோஷப்படுது. என்ன கருணை சார் என் மேல உனக்கு. நான் பழத்தை எடுக்க போறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு என் மனசை நல்லா புரிஞ்சுக்கிட்டு உடனே அதை கட் பண்றதுக்கு கத்தி எடுத்து கொடுத்துட்டியே சார். கொடு சார், நானே உனக்கு அறுத்து கொடுக்குறேன் சார். உட்காரு சார், ரெஸ்ட் எடுத்துக்க. நான் அறுத்து கொடுக்குறேன் சார். இந்த சார் 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 இல்ல சார், எனக்கு பசிக்கல சார். இன்னைக்கு என் மனசெல்லாம் நிறைஞ்சு போயிருக்கு சார். சார் நான் இன்னைக்கு சீக்கிரம் தூங்கணும் சார். பல இன்ப கனவுகள் எனக்காக காத்துக்கின்னு இருக்குது சார். சார் டாட்டா சார். என்ன பாரு, நான் இப்ப வாங்கின கபால் ஸ்டாப் பண்ணிட்டிய. மாட்டிருக்க கூடாது, ஒரே மாட்டு. இல்லாட்டி சொல்லு, நான் மாட்டுறேன். இன்னைக்கு நைட் தான் உனக்கு பினிஷ் பண்ண. நீ ஒண்ணு கதையை வளர்த்துக்கிறிய, கதையை முடி சீக்கிரம். கதையை பத்தி எனக்கு தெரியும் பேச. நீ எப்ப கதையை முடிக்கிறது? லட்சம் எப்போ உங்ககிட்ட வர்றது? கீதா, என்ன கீதா, வா ஓடி முடிச்சு விளையாடலாம். வேண்டாமா? ரெண்டு பிச்சுக்கு தந்தோம் போல விளையாடுவோம். அது வேண்டாமா? ஏன் என்ன எப்படி பாக்குறேன்? என்ன முறைச்சு பார்க்காதே, பார்க்காதே. உன் வேல்விழியால் என்னை குத்தாதே, என்னை குத்தாதே. என்ன சார் இது பேராச்சரியமா இருக்கு. ஒரு மாசமா சோறு போட்டு வளர்த்துட்டு இப்படி உன் கையாலையும் சொல்ல மாட்டீங்க. என்ன உன்னை சோறு போட்டு வளர்த்தது உன்னை வாழ வைக்கவா? நீ செத்தா 1 லட்சம் ரூபாய் எனக்கு லாபம். அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. தண்ணி கொடுத்தோம் உயிர் கொடுத்தோம்னு சொல்லுவாங்க. நீங்க எனக்கு உயிர் கொடுத்த பிரம்மா திடீர்னு எருமகடா மேல இறங்கல. பிரம்மா எவனா மாறக்கூடாது. மடையா சீக்கிரம் வேற டயரை மாத்திரா. சட்டு மாத்து. காணும் வளர்ச்சிருந்தா சாமி. தகச்சி ரொம்ப தேங்க்ஸ்மா. கொஞ்சம் வண்டி அப்படி நிறுத்திக்க, நான் இறங்கிடுறேன். அது எனக்கு தெரியாது. ஐயோ, அப்ப கார் ஓட்ட மட்டும் தெரியுமா? நானும் ஓட்டுறேன். அதுதான் ஓடுது. ஐயோ ஐயோ, சரிங்க பிடிப்பா, சரிங்க பிடிப்பா. என்ன மாடி மணி அம்மா தாயே, என்ன கொண்டுடாதம்மா. நான் இப்பதான் தப்பிச்சு வந்திருக்கேன். அம்மா, இப்ப நாம எப்ப எங்க போகுது? என்ன வண்டி எங்க போகுதுப்பா? சந்திரமண்டலத்துக்கு போகுது. சரி சரி சரிங்க முடி. சரிங்க பைத்தியம் போகுது. ஐயோ பொண்ணுக்கு பைத்தியம் தெளிஞ்சு போச்சு. பைத்தியம் தெளிஞ்சு போச்சா? ஆமா சார். காரை எடுத்துக்கிட்டு தாறுமாறா ஓட்டிக்கிட்டு போனா உங்க பொண்ணை இவர் தான் இந்த ஆக்சிடென்ட் பண்ணி காப்பாத்திருக்கு. அப்படியா? தம்பி என்ன மன்னிச்சிடப்பா. அது மட்டும் இல்ல சார், இவர் மட்டும் ரத்தம் கொடுக்கலன்னா உங்க பொண்ணை நீங்க உயிரோட பார்த்திருக்கவே முடியாது. தம்பி நீ ரொம்ப நல்ல பிள்ளையாப்பா. வாப்பா, வசந்திய பாக்கறா. வாப்பா. எங்க அவனை காணுமே? ரவி, நான் உன்னைத்தான் நம்பியிருக்கேன். ஓ, அவரை பத்தி நீதான் அப்பா கிட்ட சொல்லணும். ஐயோ,
என்னால முடியாது. மாமா தான் உன்னை எனக்கு கட்டி கொடுக்கணும்னு ஒத்த கால நிக்கிறாரு. நான் எப்படி சொல்றது? சொல்ல முடியாதா? முடியாது. கண்டிப்பா முடியாதா? முடியாது. அப்படின்னா அப்பா இஷ்டப்படி நான் உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஐயோ வேண்டாம் வேண்டாம், நானே அப்பா கிட்ட சொல்லிடுறேன். நானே சொல்லிடுறேன். எனக்கு அப்போதே தெரியும் நீதான் எனக்கு திருடனாய் வருவாய் என்று. புன்னனை உன்னை இப்போதே பரலோகத்துக்கு பார்சல் பண்ணுகிறேன். பரமபிதாவை வேண்டிக் கொள். பாண்டி, என்ன இது? தண்டாளி பேசாதே. எங்கள் இருவரில் ஒருவரைத்தான் நீ உயிரோடு காண முடியும். வெற்றி அல்லது வீர மரணம். எனக்கு எதிராக சதி செய்து தண்டாளனை சாய்த்துவிட்டு அந்த பிரேதத்தை தாண்டி வந்துதான் கரம் தீண்டுவான் இந்த பொற்கை பாண்டியன். இல்லாவிட்டால் குஞ்சுமணி வந்திக்காக பட்டணத்து பார்க்கலே பலியானான் பாண்டியன் என்று பத்திரிகைகள் பரவி பாடட்டும். அப்பா பாண்டியன், இப்ப நீ என்ன பாண்ட? அதுக்கு வந்து தமிழ் அர்த்தம் சொல்ல. தமிழ் தெரியாததா? தண்டாளா புறமுது விட்டு ஓடுகிறான். இல்லடா, புறமுது விட்டு ஓடாதே. எடுவன் சோடை. ஐயோ, சோடா? சோடா இல்லையடா, சோடு. சோடும் தேவையில்லை, ஹேண்ட் ஃபைட் போதும். என்னடா அடிக்கிறா? சரண்டர், சமாதானம், வெள்ளக்குடி. பாண்டி, அவரை விட்டுடுங்க. அவர் தான் சரண்டர் ஆயிட்டாரு. அதை பாருங்க, வெள்ளப்பொடி வானலாவும் பறந்துகிட்டு இருக்கு. நம்ப மாட்டேன். வெள்ளைக்குடி ஏந்துவான், அருகிலே சென்றால் உடைக்க வருவான். ஐயோ இல்லை, பாத்தியா என் கதியே. ஒருத்தன் காதலிச்சு உதவ வாங்குறான். ஆனா நான் காதலிக்காமலேயே உதவ வாங்கிட்டேனே. காதலிக்கலையா? ஆமா பாண்டி, நீங்க ரொம்ப தப்பா நினைச்சிட்டீங்க. அவரு எங்க அத்தை மகன். நாங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்து அண்ணன் தங்க மாதிரி பழகிட்டோம். நண்பா, ஐயோ கிட்டக்க வராத, எலும்பு உடைஞ்சிருக்கு. நாம் இருவரும் ஓரையில் ஈடுடல். வேண்டாம் வேண்டாம். அம்மா கீதா, நீ வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு போ. எங்க அப்பா பாண்டியா, உங்க காதல் வாழ்க்கை. நான் புத்தூருக்கு போறேன். நீங்களா? பாண்டியா, இன்னைக்கு என்கிட்ட இந்த தப்பிச்சு போக முடியாது சார். சார், நீங்க ரொம்ப நல்லவர் சார். உங்ககிட்ட இருந்து நான் தப்பிச்சுக்கிட்டு போனதுக்காக எவ்வளவு வருத்தப்பட்டுக்கிட்டு வந்துகிட்டே இருந்தேன் சார். உப்பு போட்டவங்களை மறக்க கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நீங்க ஒரு நாள் இல்ல, ஒரு வாரம் இல்ல, ஒரு மாசம் சோத்துல வெறும் உப்பா கொட்டி கொடுத்துருக்கீங்க. நான் எப்படி சார் மறப்பேன்? சார், நீங்க தர்மிஷ்டன், புண்ணியவான், உத்தமன் சார். உங்க கையால இந்த பாவத்தை நீங்க செய்யக்கூடாது. கொண்டாங்க சார், நானே சுட்டுக்கிறேன் சார். உங்க கண் முன்னாலே இப்ப நானே சுட்டுறேன். அப்போ நம்ம உப்பு நல்லா ஊறி இருக்கு, அதனாலதான் உனக்கு நன்றி இருக்கு. சுட்டுக்கோ. சுட்டுக்கிறேன் சார். சுடு. அழுவாரே, சாவரமே அழுவுறே. கபால் சார், கபால் சார், இப்ப நான் உங்களை சுடுறதுக்கு எவ்வளவு நாளி சார் ஆகும்? ஆனா நான் உங்களை சுட மாட்டேன். என்ன கடிச்ச மூட்டை பூச்சியை கூட நான் நசுக்க மாட்டேன். கொலை செய்யறது மகா பாவம். நீங்க கொலைகாரன் ஆகாதீங்க. நீங்கள் வாழுங்க, மற்றவன் நீங்க வாழ விடுங்க. ஓடுறியா? ஓடுற மாட்டிக்க. தோட்டா இங்க, தோட்டா தான் வேட்டு. நீயா? என்னடா அது ஜெயிலுக்குள்ள இருந்து வர? யாரா ஜெயிலுக்குள்ள இருந்து வர்றா? பாத்தியாடா? ஜெயிலுக்குள்ள என்னுடைய நண்பர் ஒருவர் தியாகி உள்ளர இருக்காரு. அவரை பார்த்து சொன்னேன். ஓஹோ, ஆமா, எங்க ஒன்ன ஆளைய காணும்? தொடரு என்ன? என்னடா அது மௌனமா உட்காந்துட்டு இருக்க? ஆமா, என்ன யாருனாவது ஞாபகம் இருக்கா உனக்கு? அப்படி எல்லாம் கேட்காத, கஷ்டமா இருக்கு. நான் என்னடா பண்ணுவேன்? எதிர்பாராத விதமா திடீர்னு என்ன புடிச்சுட்டு போயிட்டாங்களே. என்ன புடிச்சுட்டு போயிட்டாங்களா? ஏதோ திரும்பியா? உதப்பேன். நானு கீதாவை பார்க்க வந்துகினே இருக்கும்போது என்ன புடிச்சு, எங்க வளர்ப்பு தந்தை இல்ல, அவர் என்ன புடிச்சு திடீர்னு ஃபாரின் அனுப்பிச்சு வச்சுட்டாரு. என்ன ஃபாரினா? ஆமா ஆமா. ஃபாரின்ல இருந்து எப்ப வந்த? இப்பதானே ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ்? அந்த டூர் ப்ரோகிராம்ல இருந்து என்ன இப்பதான் ரிலீஸ் பண்ணாங்கன்னு சொல்றேன். ஆமா, ஃபாரின்ல எந்த ஊரை பார்த்தீங்க? எந்தெந்த ஊரா? ஜியோகிராபி படிச்சிருக்கீல்ல, என்னென்ன ஊர் இருக்கு கணக்கு போட்டுக்க. சொல்லண்டா. அது நான் என்னடா சொல்லுவேன்? நான் அந்த அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து, தாய்லாந்து, மதர்லாந்து, மிட்லாந்து, லாயலாந்து, ஸ்காட்லாந்து. ஆமா, இவ்வளவு நாட்டையுமா நீ சுத்தி பார்த்திருக்கேன்? நான் எங்க பார்த்தேன்? என்ன உள்ளரெல்லாம் வச்சிருந்தாங்க. ஜெயில போட்டு வச்சிருந்தாங்க. உள்ளறையே வச்சிருந்தாங்கன்னாக்க வெளியே வந்தா பனி, பனி விட்டா மழை, மழை விட்டா ஐஸ் மழை, ஐஸ் மழை விட்டா ஐஸ் பனி, இப்படி வெளியே உள்ள நிறுத்தும். பாருங்க பெஸ்ட் ஆகுது. ஆமா, எப்ப வீட்டுக்கு வர போற? இப்பவே வரேன்டா.
கீதாவை பார்க்கணும்னு ஆசையா இருக்குடா. அப்படிங்களா? நீங்களா ஏன்டா காதலிக்கிறீங்க? ஏன்டா? மாமா என்ன சொன்னார் தெரியுமா? என்ன? இனிமே நீ வீட்டுக்கு வந்தா உன் கல்யாணம் கேன்சல் அப்படி சொல்லிட்டு நேரா கீதா கூட்டிட்டு ஊருக்கு போயிட்டார். ஐயோ ஐயோ, நான் என்னடா செய்வேன்? என்ன செய்து? அடுத்த வர 10ஆம் தேதி ஐயாவுக்கும் கீதாவுக்கும் கல்யாணம். மொத்த ஞாபகம் இருக்கா? அன்னைக்கே உன் உயிரை வாங்கியிருக்கணும். உன்னை சும்மா தெரியடி. இன்னொரு தடவை இந்த உடம்பு தாங்காதப்பா. நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையாக்க. என்ன? எனக்கும் கீதாவுக்கும் கல்யாணம் செய்து வைக்கணும்னு மாமா 10ஆம் தேதி இங்க வரேன். நான் அவரை எப்படியாவது சமாதானப்படுத்திடுறேன். நீ கண்டிப்பா 10ஆம் தேதி இங்க வந்து சேர. 10ஆம் தேதி தானே? நான் கண்டிப்பா வந்து தாண்டா தீரணும். நான் ரிப்போர்ட் பண்ணணும். ரிப்போர்ட்? அது ரிப்போர்ட்னா அந்த ஃபாரின் போனதை பத்தி, எங்க அப்பா என்ன விடாததை பத்தி கீதா கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும். முடிஞ்சாக்க பொண்ணு கேட்க எங்க அப்பாவையே கூட்டிட்டு வரேன். வெரி குட். இப்ப அர்ஜென்டா போடு போடு போடு. அந்த பக்கம் போய் பார். பூமிக்குள்ள ஒளிஞ்சா கூட விட மாட்டவன. கரெக்ட் பார். ஏறுங்கண்ணா கார்ல. நாம போடு. சத்த கார்ல சரியா மூடலப்பா. கபாலி அவங்கிட்ட தப்பிச்சுட்டு வந்து அவங்கிட்டே மாட்டிக்கிட்டன. என்ன பண்றது? என்ன? முதல்ல பரீட்சை முடியிட்டோம். அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் விலாவரியா சொல்றாங்க. ஒரு பெரிய கதை. வர சொல்லு. ஐயோ, இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னா அப்பாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இங்க பாருங்க, அப்பா எதிரில குனிஞ்ச தலை நிமிராம அடக்க ஒடுக்கமா நல்ல பின்ன மாதிரி நடந்துக்கணும். குனிஞ்ச தலையை நிமிரக்கூடாதா? வரட்டும் பாத்துக்கிறேன். இப்ப என்ன செய்ய பாருங்க. நல்லா இருக்காது. நான் உள்ள போறேன். நீங்க பாருங்க, கண்டிப்பா பாஸ் ஆயிடும் டெஸ்ட்ல. என்ன மரியாதை, என்ன மரியாதை. நம்ம நாட்டு மாப்பிள்ள இல்ல, அமெரிக்காவில வந்த மாப்பிள்ள மாதிரி தெரியுது. சொன்னபடி பஞ்சுலாம் வந்துட்டாரு. மாமா அவர்களே, போன தடவை நான் ஃபாரின் போனதுனால சொந்த சொல்ல காப்பாற்ற முடியல. என்ன மன்னிச்சிடுங்க மாமா அவர்களே. ரவி, மாப்பிள்ளை கிட்ட என்ன மரியாதை, என்ன மரியாதை. உட்காருங்க மாப்பிள்ளை அவர்களே, உட்காருங்க. ஐயோ ஐயோ, பாவம் சோறு திங்கிற மாதிரி உட்காராரு. உட்காருங்க. மேல உட்கார்ந்தா மரியாதை இல்ல மாமா அவர்களே, நான் கீழே இருக்கேன். ரவி, என்ன மாப்பிள்ளை தரையவே ஒத்து பாக்குறாரு. போடுறது பூமிக்குள்ள கறி இருக்குமா, தண்ணி இருக்குமா, இரும்பு இருக்குமான்னு பாக்குறாரு போடுறது. தங்கள் முகத்தை பார்க்க எனக்கு வெட்கமா இருக்கும் மாமா அவர்களே. நான் திரும்பிக்கிட்டு இப்படி கேள்வி கேட்கிறேன். செவத்தை பார்த்துக்கிட்டு பதில் சொல்லு. ஆரம்பிக்கலாமா மாப்பிள்ளை அவர்களே? ஆரம்பிக்கலாம் மாமா அவர்களே. முதலாவதாக மாப்பிள்ளை கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கங்கள் என்ன? புகையா, பொடிய, குடிய? மூணு இருக்கா போல் இருக்கு. அட எது?
புகை மாமா அவர்களே. வல 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 உண்மையை சொல்றதுனால உன்னை நான் பாராட்டு. பிராக்டிக்கல் பாயிண்ட்டுக்கு வருவோம். சமைச்சிருக்கியா? சமையலா? ஆமா. திடீர்னு சமையல்காரன் வரலன்னு வச்சுக்கோ, ஐயா ஹோட்டலும் ஸ்ட்ரைக் ஆகி போச்சு, பொண்ணுக்கும் சமைக்க தெரியல, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஒரு நிலைமை வரும்போது எப்படி சமாளிப்பே? உடனே பதில் தேவை எனக்கு. அந்த மாதிரி சந்தர்ப்பத்துல உங்களுக்கே சமைச்சு போடுவோம் மாமா அவர்களே. வரட்டு கௌரவம் இல்லாத மாப்பிள்ள. மாப்பிள்ள பாக்ஸிங் தெரியுமா? பாக்ஸிங்கா? அது எதுக்கு? எதுக்கா? இப்ப என் பொண்ணோட ஜாலியா போறேன்னு வச்சுக்கோ, 4 பேர் உன்னை அட்டாக் பண்ண வர்றாங்க, அப்ப என்ன செய்வே? என்ன பண்ணுவேனா? அந்த அருமையை ரவி கிட்ட கேட்டு பாருங்க மாமா அவர்களே. பாக்ஸிங்? அதை ஏன் கேக்குறீங்க மாமா? பறந்து பறந்து உதைப்பான், ஃப்ளையிங் கிக். ஞாபகம் இருக்குல்ல? எனக்கு ஞாபகம் இருக்கு மாமா. சரண்டர் ஆனாலும் சாகர வரைக்கும் விட மாட்டேன். அது சரி, கலை உலகத்துக்கு வருவோம். மாப்பிள்ளை அவர்களுக்கு பாட தெரியுமா, ஆட தெரியுமா? பாட கொஞ்சம் தெரியும் மாமா அவர்களே. அப்படியான ஒரு நல்ல பாட்டா பாடு. காப்பி அடிச்சு பாடாத, கர்நாடிகா இருக்கணும். டே ரவி மாமா, வாஜிட்ட கொண்டாந்து உட்காரு. பொண்ணை குடுக்கறேன் எனக்கு கொலைப்பட்டா பாக்குறேன் முடியாது. மாமா நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்தாங்க, இப்போ நல்லா தாண்டா இருக்கிறேன். நீ எனக்கு சோறு போட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உன்னை உயிரோட விடுறேன், இல்ல உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். என்ன புறா பக்கலாம் நீ. மன்னிச்சிடுங்க, நீங்க தான் உண்மையான மாமா. என்னுடைய வசவுகளை எல்லாம் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். தொடர்ந்து பரீட்சையை கண்டினியூ பண்ணுங்க மாமனார். காலம் தொடாது, காலம் வரனாலும் வரமாட்டாங்க. கராத்து இவ்வளவு சொஸ்தமா சீக்கிரம் ஆனதுல கேள்விப்பட்டதே இல்ல. மாப்பிள்ள, உனக்கு இன்டோர் பரீட்சை முடிச்சுட்டேன். சரிங்க. இனி அவுடோர் பரீட்சைக்கு டெஸ்ட் எடுக்கணும். சரி, போய் ட்ரெஸ் மாட்டிக்கிட்டு வந்து உன்னை மீட் பண்றேன். சரி. பைத்தியக்கார பசங்கள்லாம் லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டானுங்க. பைத்தியக்காரனுக்கு லவ் இருக்காதா? பெரிய மனுஷன் விட்டுங்க, கண்ணாடி உதிருது நம்ம மேல. வந்துட்டான் போல இருக்கு. பொண்ணு லட்டு மாதிரி இருக்கு, பைத்தியக்காரனு கொடுக்கறதும். என் பொண்ணுக்கு என்ன பைத்தியமா? இருக்கட்டும், நான் ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போய் டெஸ்ட் பண்ணிடுறேன். கண்ணாடி இங்க காணோம். என்ன நம்ம முடி வளைஞ்சில இருக்கோம், நிமிந்து இருக்குதே. மீச ஒரு மாதிரியா இருக்கு, மைனர் மீச மாதிரி. மூக்கு நடி போடலையோ? ஓஹோ, என்னடா இது, நான் சீவுற மாதிரி இல்லையே, அங்க கொஞ்சம் லேட்டா சீவுது. ஒருவேளை புது கண்ணாடியோ? இத்தனை நாள் இப்படி இல்லையே. கண்ணாடியில பார்த்தாதான் அவன் லட்சணம் புரியுது. நாம இன்னொருத்தர் மூஞ்ச பார்த்தே கோளாறு சொல்றோம். மூஞ்சி இவ்வளவு கோணல போகுது. கை உள்ள போகும். நம்ம ஃபேஸ் கிட்ட அப்படியே இருக்குது, ஒரே அப்பனுக்கு பிறந்த மாதிரில இருக்கு. சமயத்துக்கு நமக்கு உதவும். வரேன் பாஸ், குட் பை.
என்னடா அது மாமா பயில்வான் மாதிரி நடக்கிறாரு. வா என்னடா? வருகிறேன் மாமா அவர்களே. மாமா அவர்களே, பரீட்சை ஆரம்பிக்கலாமே மாமா. என்ன மாமா அவர்களை அடித்து விட்டீர்கள்? சீதாவின் முகத்துக்காக தங்களை பார்க்கிறேன், இல்லாவிட்டால் மேன்மை தங்கிய தங்களை தூக்கி போட்டு ஃபுட்பால் ஆடி விடுவேன் மாமா அவர்களே. வாலிபால் ஆடுவேன் மாமாவா? உதைத்து விடுவேன் மாமா அவர்களே. நீ தப்பிக்கலான்னு பாக்குறியா? மாமாவா நான் கபாலி. கபாலியா? கபாலி. ஏதோ அவன் தெரியாதனமா பேசிட்டாங்கிறதுக்காக அவனை கொலை செய்ய துணிஞ்சிட்டு சட்டப்படி இது ஒரு பெரிய குற்றம் மாமா. என்னடா ரெண்டு பேரும் மாமா மாவன் இருக்க? ரெண்டு பேரும் கூட பண்ணிடுவேன். ரவி, மாமாவுக்கு புத்தி தெரியல. அந்த ரவி ஓடியாரா? மாமா என்னடா அது? நானுமா விளையாட்டுக்கு வந்து நீ என்னடா நிஜமாவா மாமாவை மரத்துல கட்டி போட்டு வந்துட்டேடா? மட்டையா? அவன் மாமா இல்லடா, மாமா மாதிரியே இருக்கிற கபாலிங்கிற கொலகார பையன். போலீஸ்ல மாட்டி விட்டுரும். வேண்டாண்டா. என்ன ஒரு மாசம் சோறு போட்டு காப்பாத்தின உத்தமன்டா அவன். நான் ஒரு தடவை தற்கொலை பண்ணிக்க போனேன், அதுல இருந்து அவன் தான் என்ன காப்பாத்தான். ஆகையினால அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுக்க வேண்டாம். பரவாயில்ல, இனிமே நம்ம வாழ்க்கையில அவன் தலையிட மாட்டான். வா போகலாம். நீ யாருக்காவது சொன்ன ஓட்டா ஓட்ட வேண்டி. எங்கடா பைய பாண்டிய? அவர்களே, இவன் மூஞ்ச பார்க்க முடியாதரா? பார்த்தா என் மூளை குழம்புது. மூளை குழம்புல இல்லையா மாமா? மாமா நீங்க போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துங்க, எல்லா குழப்பம் தானா தீர்ந்து. அவன் எங்க இருந்தா என் மூளை குழம்பிக்கிட்டே இருக்கு. அனுப்புறேன் மாமா. ரசிக்கிறோம் பாத்தி அவங்க அப்பாவை. நான் இங்க இருந்தா மூளை குழம்புதான். மூளை இருக்கா? மூளை பொண்ணனுக்கு பெரிய பொண்ணை வீட்டுல வச்சிருக்காரு. அம்மா அம்மா அம்மா, என்ன மணியா? ஏன் அப்படி அலற? அம்மா, யாரோ உங்க அத்தை மகன் கையில துப்பாக்கிய வச்சுக்கிட்டு உடனே உங்களை கூட்டிட்டு வர சொல்றாரு. ஐயோ, அண்ணா இல்லாத நேரத்துல இங்க ஏன் வந்தாரு? அவர் ஒரு பெரிய முரட முன்கோப்பின்னு அண்ணா சொன்னது சரியாதான் போச்சு. அம்மா, இப்ப உடனே நீங்க வரல, என் உயிருக்கு ஆபத்து. அம்மா, ஐயோ கடவுளே, நீதான் என்னை காப்பாத்து. நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, அடே அயோக்கியா, எங்கே வசந்தி? ஐயோ, இங்கே எஸ் பண்றாளா? ஓடு, நில்லாதே. முரடரா இருந்தாலும் முகம் லட்சணமா இருக்கே. அண்ணா சொன்ன மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பான சுபாவம் தான். சந்தேகமே இல்லை, கண்டதை படிக்கிற பண்டிதர் தான் இவரு. நீதான் வசந்தியா? சந்தேகமே இல்லை, கருந்தாட்சி கண்ணுதான், முந்திரி மூக்குதான், ஆப்பிள் கண்ணம்தான், ஆரஞ்சு சுளை அதிரம்தான். என்ன? உன்னை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. நீ யாரையாவது காதலிக்கிறாயா? காதல் காதல் லவ் லவ் இல்லையா? அப்படி என்றால் என்னை காதலி.
நான் உன்னை கல்யாணம் செய்து கொள்கிறேன். என்ன 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 என்ன? ஏன் அழுகிறாய் பெண்ணே? ஒரு பெண்ணோட இப்படித்தான் பேசுறதா உங்களுக்கு அன்பா பேசவே தெரியாதா? ஏன் தெரியாது? நல்ல அன்பா பேசுறேன். இத பார் வாசந்தி, பயந்துட்டியா? நான் அப்படி பேசி உனக்கு பிடிக்காம என்றால் எப்பொழுதும் எப்பொழுதும் இப்படியே பேசுகிறேன் பெண்ணே. வீட்டா இருக்கா? ஆமா, நீங்க இங்க எதுக்காக வந்தீங்க? நானா? மாமா இருக்கார மாமா, அவர் உன்னை பத்தி என்கிட்ட எக்கச்சக்கமா ஏதோ ஏராளமா சொல்லிவிட்டார். உடனே நீ என்ன பண்ண தெரியுமா? என் பர்மிஷனே இல்லாம இந்த இருதயத்துல குடியேறிட்ட. ஆமா, அப்படியே குடியேறிட்ட. நானா? இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம். கால்நடையாவே இவ்வளவு தூரம் வந்துட்டு, ஆனா கால் வலிக்கல. நீங்க ரொம்ப அவசரக்கார. ஆமா, நீங்க காதலிக்க ஆரம்பிச்சா உடனே நானும் காதலிக்கணுமா? இப்படித்தான் ஒரு பெண்ணை ஹிம்சை பண்ணி காதலிக்கிறதா? வேண்டாம் வசந்தி, வேண்டாம். அகிம்சையிலேயே நம்ம காதல் அப்படியே டெவலப் பண்ணுவோம். வாசந்தி, உனக்காக என் உடல், பொருள், ஆவி அத்தனையும் தியாகம் செய்ய தயாரா இருக்கு. நீ எஸ் ஒரு வார்த்தை சொல்லு, நான் புஷ்ஷு என் உயிரை விட்டு. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் ஒண்ணு சொல்றேன், கேக்குறீங்களா? சொல்லு சொல்லு. பேசாம வந்த வழியே திரும்பி போங்க. வசந்தி, என்னை ஒரு முரடன் அயோக்கியன் என்றெல்லாம் தவறாக முடிவு கட்டி என் தலையிலே ஒரு பீரங்கியை வெடித்து என் இதய கோட்டையை அப்படித்து விட்டாள். சாவே, சீக்கிரம் வா. ஐயோ, இப்படின்னு நீங்க முதல்லயே சொல்லிருந்தா நான் உண்மையாவே காதலிச்சிருப்பேனே. இனிமே காதலிப்போமே. வசந்தி, வாங்கண்ணே. அண்ணா, என்ன நான் ரொம்ப களைப்பா இருக்கீங்க, உட்காருங்க. காஃபி ஏதாவது சாப்பிடுங்க, ஓல் சாப்பிடுங்க. அண்ணா அண்ணா, வந்து கோகோ வந்துருக்கு, கோகோ சாப்பிடுங்க. வேண்டாம், ஒண்ணு வேண்டாமே, ஒண்ணு வேண்டாம். அண்ணா, என்ன அத்தா? அத்தா? ஓ, அவனா? அவன் செத்து போயிட்டானே. என்ன? ஆமா, 4 நாளைக்கு முன்னால விஷம் குடிச்சிட்டு செத்து போயிட்டான். இப்பதான் தூக்கி அடக்கம் பண்ணிட்டு வர்றேன். போங்கண்ணா, என்னதான் அவர் மேல கோபமா இருந்தாலும் இப்படி அபாண்டமா பேசக்கூடாது. பாவம், அவர் ஒன்னும் நீங்க சொன்ன மாதிரி கெட்டவர் இல்ல. வசந்தி, அண்ணா, நான் கற்பனை பண்ண மாதிரி அவர் ஒரு நல்ல கலைஞர். சில விஷயத்துல உங்களை விட உயர்ந்தவர்னு கூட சொல்லுவேன். நீங்க தான் அவரை வெறுக்கிறீங்களே தவிர அவர் உங்க மேல உயிரையே வச்சிருக்காரு. அப்படின்னு உன் கனவுல வந்து அவன் சொன்னானா? கனவுல இல்லைன்னா அவரை நேர்லயே பார்த்து பேசி பழகிட்டு தான் சொல்றேன். பழகிட்டு சொல்றியா? யார பார்த்த, எங்க பார்த்த, எப்படி பார்த்த? உங்க அத்தை மகனை. என்னடா இது, அத்தையே இல்ல மகன் எங்க இருந்து குதிச்சா? போங்க அண்ணா, நீங்க இப்படி வெறுக்கிறீங்கன்னு தான் அவங்க உங்க எதிரிலேயே வர பயந்துட்டு தலைமறைவா இருக்காரு. நீ என்ன சொல்ற? இப்ப அவன் எங்க இருக்கா? மேல ரூம்ல இருக்காரு. நம்ம வீட்டுக்குள்ளையா? ஆமா. அது யாரா அந்த அயோக்கிய பையன்? இப்படி நீங்கள் அடிக்கலாமா? இது தர்மமாவா? நமது பந்தம் போமா? என்கிட்டயா நீ டைலாக் பேசுற? ஏண்டா, அத்தை மக மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்து ஒண்ணும் தெரியாத இந்த பொண்ணுடைய மனசை கெடுக்கவா பாக்குற? மாமா, தங்கள் இதயம் என்ன கல்லா? உங்கள் வாயிலிருந்து உதிர்வது என்ன சொல்லா? இந்த மருமகனோட மல்லா? ஆமாடா, மல்லு, பக்கிங்ஹாம் கர்நாடிக் மல்லு. மரியாதையா வெளியே போகல, மல்ல கிழிச்சு அடிச்சு. அண்ணா, நிறுத்துங்க. அதானே எதிரிலேயே இப்படி அவமானப்படுத்துறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. எம்மாடி, அப்பா மேல சத்தியமா சொல்றேன், என் மருமக இல்ல. அனாவசியமா ஏன்டா சத்தியம்? நானே உண்மையை சொல்லிடுறேன் வசந்தி, நான் உன் அத்தை மகன் இல்ல, இவனுடைய ஃப்ரெண்டு. உன்னை பார்க்கணும், காதலிக்கணும்னு ஆசையா இருந்தது. தெரியாத பேர்ல வரதை விட தெரிஞ்ச பேர்ல வந்து காதலிக்கலாம்னு ஒரு நாடகம் நடிச்சேன். தப்புதான், என்ன மன்னிச்சிட்டு வசந்தி. உனக்காடா மன்னிப்பு? அண்ணா, மன்னிப்பு கேட்பவர்கள் எல்லாம் உயர்ந்த மனப்பான்மை உள்ளவர்கள். நீ சும்மா இருமா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்கிற அயோக்கிய பயல்கள் எல்லாம் உயர்ந்த மனப்பான்மை உள்ளவர்கள் நினைச்சா அப்புறம் தப்பு பண்றதுக்கு ஒரு அழகே இல்லாம போயிடும். போட வெளியே. வசந்தி, அண்ணா, அவர் இங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா நானும் அவரோட போயிடுறேன். ஐயோ, கெடுத்துட்டான். ஏமா, இந்த தடிப்பையில நீ உண்மையிலேயே காதலிக்கிறியா? ஆமா. ஐயோ, ரொம்ப கெடுத்துட்டான். என்ன அநியாயம் இது? ஏண்டாப்பா, நீ பண்ணா மட்டும் காதல், நான் பண்ண காதல் இல்லையா? நம்ம கேஸ் வேறடா. ஏமா,
இவனை உனக்கு பிடிக்குதா? ஐயோ அப்ப சரி, அவனை உனக்கு பிடிச்சதுன்னா அவனையே கட்டிக்க. மாமா, அடே மாமா, மாமா ஊர்வல வந்த மகானே என்ன ஆசீர்வாதம் பண்ண. இப்ப என்னையா செய்ய சொல்றீங்க? என்னதான் கடன் கொடுத்தாலும் பேச்சுல ஒரு அளவு வேண்டாம். ஆம்பளை இல்லாத நேரத்துல வந்து இப்படி அட்டகாசம் பண்றீங்களே, பேசாம போறீங்களா இல்ல போலீஸ கூப்பிடட்டுமா? என்னம்மா மிரட்டுறீங்க? கடனை வாங்கி தின்னுபிட்டு பணத்தை கேட்க வந்தா போலீஸ்ல கூப்பிடுறீங்க. நாங்க மனசு வச்சோம், புருஷன் பண்டாட்டி 2 பேருமே கொண்டு போய் ஜெயில வச்சிருவோம், ஜாக்கிரதை. அப்படியாவது செய்யுங்கய்யா. உங்க தொந்தரவு எல்லாம் இல்லாம நாங்க 2 பேரும் ஜெயிலே கொடுத்தனும் பண்றோம். நான் என்ன பாவம் செஞ்சனும் இந்த மாதிரி கண்டவங்க கிட்ட எல்லாம் பேச்சு வாங்க வேண்டி இருக்கு. இந்தாமா கொஞ்சம் மரியாதை பேசு, இல்லைன்னா என்னையா பண்ணுவேன்? அந்த பாவி மனுஷன் அவராவது வந்து தொலைறாரா? அவர் வர்ற வரைக்கும் நாங்களும் இந்த இடத்தை விட்டு நாட போறது. ஐயோ, அவர் இந்த மாதிரி நேரத்துல ஏன் வருவார்? அவரும் வர வேண்டாம், நீங்களும் போக வேண்டாம். அவர் வரவே வேண்டாம், நீங்களும் போக வேண்டாம். மருது, பாண்டியனும் இப்படி வேஷம் போட்டு ஒரு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கான் போல தெரியுது. நம்மளை விட ஜெகதல பிரதாபனா இருப்பான் போல இருக்கு. கொஞ்ச நாள் நான் இங்க தங்குறேன். இப்ப நம்மள விட்டு நீ கொஞ்சம் ஒதறிக்கோ. ராத்திரி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கிற தப்பு கொடுத்துக்கிட்ட வந்து சந்தி. இப்ப என்னையா செய்ய சொல்றீங்க? அவர் வந்ததுக்கு அப்புறமா வந்து தொலைங்க. முடியாதமா, இன்னைக்கு கடனை வாங்காம போறது நீங்க தீர்மானத்தோட தான் வந்திருக்கோம். யார் நீங்கள்லாம் 8 கிரகம் ஒன்னா சேர்ந்த மாதிரி வந்து நிக்கிறீங்க? யாரா நீ? நான் யாரா? சமாளிக்கிறேன் கிடுக்கிட்டு தாத்தப்பா அம்மாவை கோல போயிட்டா. வேலை உனக்கு என்னடா வேலை? நாங்க இங்க கொடுத்த கடனை கேட்க வந்திருக்கிறோம். கடன் கொடுத்தீங்களா? ஆமா. ஏன் கொடுத்தீங்க? இல்லன்னு கேட்டாங்க, அதுக்காக நாங்க கொடுத்தோம். ஆடா பாவி, இல்லாதவங்க கிட்ட கொடுத்தா கடன் திரும்பி வருமா? அடிப்படையிலேயே கோளாறு வச்சுக்கிறீங்களே. சைலன்ஸா சைடு வாங்குறீங்களா இல்ல ஊடு கட்டி உதைக்கவா? போடா. நெஞ்சில கால் வீச சரி இல்ல, போடா. நான் கை நிட்டுறேன். அடி பிச்சு உதவிடுவேன். வெரி குட், வெரி குட். தக்க சமயத்துல எனக்கு உதவி செஞ்ச முதலாள் நீ தான். ரவுடி சங்கத்துக்கு தலைவர். பெரிய ரவுடின்னு சொல்றாரு. ரவுடி ஆஃப் கேங் லீடர். எங்க போனாலும் வேலை தர மாட்டேன்றான். அதான் அங்க கடங்கார பசங்களா வந்து கலாட்டா பண்ண கொஞ்சம் விளையாட்டு அடிச்சு பிடிச்சு கொண்டுட்டேன். வாசல்லே ஒரு வேலை போட்டு கொடுத்துறேன். இங்க இருக்கிறேன். ஆமாப்பா, அந்த மாதிரி ஒரு ஆள் நமக்கு தேவைதான். அம்மா சரிதாங்க, நான் இங்கே இருக்கிறேன். ஆனா சம்பளம் எல்லாம் சம்பளம் வேணாமா, கடனாவே இருக்கட்டும், சோறு போட்டா போதும். சத்யா, என் தம்பியை பத்தி ரொம்ப கேவலமா பேசி அவனை வீட்டை விட்டு விரட்டிய. இப்ப எவ்வளவு பணம் நமக்கு எழுதி வச்சிருக்க பாத்தியா? what a fine fellow. I mean, what a fine fellow. போதும் போதும், உள்ளபடியே உண்மையான அன்பு இருந்திருந்தா எல்லா சொத்தும் உங்களுக்கே சேரணும்னு எழுதி வச்சுட்டு ஏன் செத்துருக்க கூடாது? நீங்க தேடி வச்சதுல கடனுக்கு இந்த வருமானம் எந்த மூலைக்கு? வந்த வரைக்கும் போதும்னு திருப்தி படுடி. ஐ மீன் திருப்தி படு. கை கெட்டினது வாய் கெட்டாமல்ல போச்சு. என்னங்க, நீங்க ஒரு வேலை செய்யுங்க. சொல்லு, நீ எதை சொல்லி நான் செய்யாம இருந்திருக்க சொல்லு. நீங்க பேசாம செத்து போயிடுங்க. நீங்க பேசாம செத்து போயிடுங்களேன்னு இந்த லேபரேட்டரிக்கு ஒரு வெடியை வச்சாதான் உருப்படுவீங்கன்னு நானும் ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இதுதான் சரியான சந்தர்ப்பம். முதல்ல இந்த லேபரேட்டரிக்கு ஒரு வெடியை வைங்க. அந்த விபத்துல நீங்க செத்து போயிட்டீங்கன்னு நான் அழுது புலம்பி ஊரையெல்லாம் எப்படியாவது நம்ப வச்சிடுறேன். நாசத்துட்டதவா செய்வடி, நீ செய்வ. கண்டினியூ, ஐ மீன் கண்டினியூ. அப்புறம் நீங்க உங்க தம்பியா வந்து சேர வேண்டியது. கைலாசமலை எஸ்டேட்டுக்கு போய் சொத்தை எல்லாம் வித்து பணத்தை எடுத்துக்கிட்டு எங்கேயாவது போய் நிம்மதியா இருக்க வேண்டியது. என்ன புரியுதா? புரியலன்னா இன்னொரு கேளுங்க. சும்மா திருட மாதிரி மொழிக்காம. யாரு பூலா இருக்க? என்னுடைய நரச்சத்தலையும் சுருக்க விழுந்த மூஞ்சி பார்த்து யாரு என்னுடைய தம்பின்னு என்ன நம்புவா? பூல், ஐ மீன் பூல். ஏன் நம்ப மாட்டாங்க? நீங்க தான் உங்க தம்பி மாதிரி இருக்கீங்களே. இருக்கீங்க. பாருங்க, முதல்ல இதை எடுங்க. உங்க குரலை மாத்தி பேசுங்க. மூளை நிமிந்து நில்லுங்க. மூஞ்ச பிடிச்சி நேரம் நில்லுங்க. என்ன இந்த கரப்பை தடவுங்க, நிறைய எல்லாம் மறைஞ்சிடும். இந்த ஸ்னோவை தடவுங்க, மூஞ்சில இருக்கிற சுருக்கள் எல்லாம் மறைஞ்சிடும். இப்ப பாருங்க எப்படி இருக்கு, பாருங்க எப்படி இருக்கு. Look like a monkey. I mean just like a monkey.
இப்ப பாருங்க இந்த தம்பி மாதிரியே இருக்கு. நீங்க 2 நாளைக்கு இந்த பக்கமே வரக்கூடாது. என்ன நினைவு இருக்கா? தீய வைங்க. என்னுடைய லேபுக்கு உங்க குரலை மாத்திக்கீங்கன்னு சொல்லல. ஐ மீன் என்னுடைய லேபுக்கு நானே நெருப்பு வைக்கிறேன். ஆமா ஆமா. என் சம்பள பணத்தை பற்றி ஒண்ணு சொல்லாம போயிட்டாரு. அவர்கிட்ட அட்வான்ஸ் கேட்கலான்னு அவரு அட்வான்ஸ் போயிட்டாரு. இனிமே வருத்தப்பட்டு என்னையா பிரயோஜனம்? அம்மா தாய் கொடுக்க வேண்டிய கடன்ல 4 பங்காவது கொடுத்தாயே. பாவீங்களா, எந்த நேரத்துல என் பொருட்களை கரைச்சி கொட்டினீங்களா? இப்ப அவரே கருகி போயிட்டாரு. என் வயிற்றுல கலப்பாதீங்க, போங்க போயிருங்க. அவங்க எங்க இருந்தியா கடன் கொடுப்பாங்க? அவரு தான் சாம்பலா போயிட்டாரு. நீங்க ஆளுக்கு ஒரு பிடி சாம்பல் எடுத்து போய் பல்ல வலிக்கிட்டு போங்கயா. எனக்கு பார்த்தா பெரிய போயிட்டு அருமையான சந்தர்ப்பம். அந்த பாண்டியன்றவன் உயிரோட வந்தா அந்த சொத்து புறா அவனுக்கு சேர்ந்துடணும் வக்கீல் சொன்னான். அவங்க அண்ணனும் செத்து போட்டான். நாளைக்கு நீ பாண்டியன்ற பேரோட அங்க வந்து சேரு. நல்லா ஆக்ட் பண்ணு. அந்த அம்மா உன்னை மச்சின பிள்ளைன்னு நம்பணும். மத்தவன புற நான் ஏமாத்திடுறேன். என்ன நீ நம்மள டேஞ்சர்லயே விடுற? இத நினைச்சாவே எனக்கு பயமாக்குது. அவன் மாதிரி எப்படி நான் ஆக்ட் பண்றது? பயப்படாதே. பயம் வரும்போது அப்பப்ப வந்து என்ன பாத்துக்கோ, தெளிச்சு போடுவேன். இந்த உருவத்துல ஒன்ன பார்த்தாவே எனக்கு பயமாக்குது. நல்லா பேதாள மாதிரி இருக்கிற நீ. பின்னால போல நீ முன்பக்கமா வா. டிஃபனுக்கே வந்து சேரேன்னு சொன்ன மனுஷனே இன்னும் காணமே. அண்ணே கது தர கண்ணபடி வந்துட்டாரே. வேஷத்தை ஒழுங்கா போட்டு பறிச்சு கருவில போய் பாப்போம். வாங்க 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 உட்காருங்க. என்னங்க என் கண் என்னாலே நம்ப முடியலையே. எல்லாம் அப்படியே இருக்கு. சின்ன தம்பி மாதிரி இருக்கு. மாதிரி என்னடா? தம்பியே தான். தம்பியே தான். செத்துட்டேன்னு சொன்னாங்களே, உயிர் வந்துருச்சா? அது ஏன் கேக்குற? அது பெரிய கதை பாஸ். பாஷா ஆகுது. தொழிலாளிய போய் பாஷன்னு சொல்றாரு. எஜமா ரொம்ப நல்லவர். ஆமா ஆமா, அவர் எப்போ அப்படித்தான். ஏழைங்கன்னா அவருக்கு ரொம்ப அன்பு அதிகம். அண்ணே அண்ணனுக்கு நான் இந்த கதியை கேள்விப்பட்டேன். அவர் செத்து விட்டார்னு தெரிஞ்சோட சும்மா மனசுக்கு அடிச்சுக்கிச்சு எனக்கு. எங்க இருங்க எஜமா, அந்த கன்றாவி என் கண்ணால பாட்டு அம்மாவை இந்த வயசுல தனியா விட்டுட்டு போவ அவருக்கு மனசு எப்படி துணிஞ்சிடும்? எல்லாம் நம்ம தலை விதிப்பா. எங்க அண்ணிய விதவ கோலத்துல பார்க்க வேண்டிக்கிட்டு இதை விட நான் செத்து போட்டுருக்கலாம். ஐயோ, உங்க வாயால் அப்படி சொல்லாதீங்க. அதாவது அனுபவிக்க வேண்டிய நேரத்துல அனுபவிச்சுதானே தீரும். என்னங்க ஏதாவது சாப்பிட்டீங்களா? எஜமா ஏதாவது துன்றீங்களா? நமக்கு என்னப்பா துன்றதுக்கு? நமக்கு சிங்கிள் டீயும் ஒரு பீடி கட்டு போதும். என்னது டீயா? இந்த கெட்ட பழக்கெல்லாம் எப்ப வந்தது உங்களுக்கு? இதெல்லாம் எப்பவுமே செஞ்சது இல்லையா நீங்க? அது என்ன சொன்னேன்னா, கேவலம் சிங்கிள் சாயாவும் காப்பிமா நம்ம மனசுக்கு ஆறுதல் கொடுக்க போகுதுன்னு சொன்னேன். அதானே கேட்டேன். நான் கூட இதோட அசிங்கமானதே கேட்கலான்னு அசந்து போட்டேன். சரி சரி, நீ போய் சின்ன குளிக்க தண்ணி போடு. ஏஜமா கொஞ்சம் பொருங்க, தள்ளி போடுறேன். போதாத என்னங்க என்ன தந்தி கொடுத்துட்டீங்களா? தந்தியா? என்ன தந்தி? எனக்கு தெரியுமே, சொன்னதை செய்ய மாட்டேங்க. இப்ப ஓடுத்தோங்க. எதுக்கு தந்தின்னு? அடடா, நல்ல மக்கா இருக்கீங்களே. அந்த எஸ்டேட்டுக்கு ஒரு தந்தி கொடுக்க வேண்டாம், நீங்க பழச்சு வந்துட்டீங்கன்னு அவங்கள கவலைப்பட மாட்டாங்க. போங்க இப்போ. ஒரே கன்ஃபியூஷன் ஆகுது. போங்க இப்போ, சீக்கிரம் அந்த பொம்பளை சமாளிக்க முடியலாம். ஒரு பொம்பளை சமாளிக்க முடியலன்னு என்ன செய்வே? அப்புறம் எஸ்டேட் சொத்தெல்லாம் எப்படி அனுபவிப்பே? சொல்றத கேளு. வெளியே போ, கொஞ்ச நேரம் கொடுத்து உள்ளவா. தந்தி கொடுத்துட்டு புழுவு. நீதான் புழுவியே. உன் கூட சேர்ந்துட்டேன்ல. புழுவு. ஆமா, உண்மையான பாண்டிய வரலாம். உண்மையான பாண்டிய வரலாம்.
ஒதுங்கா ஒதுங்கா. யாரு? நான் சங்கர் சயின்டிஸ்ட், அவருடைய பிரதர் பாண்டியன். பேப்பர்ல வந்தது. நான் பொழைச்சிட்டேன். பொழைச்சுடா பேப்பர்ல வர காணுமே. அது இனிமேதான் வரும். அண்ணி இருக்காங்களா? நான் ஒடியாந்துக்கிற வருது. பாண்டியன் தான். அவன் என்ன இந்த மேக்கப்ல தெரிஞ்சுக்கல. நாம இங்க இருந்த ஆபத்து போயிடணும். ஆனா அவனை தீர்த்து கட்டணும். நான் கூட அதை செய்யணும். வா வா. நான் நினைச்ச மாதிரியே எல்லாம் நடந்துட்டா இந்த சொத்து பூரா எனக்கே வந்துடும். அண்ணி அண்ணி தந்தையை கூட்டிட்டு வர சொன்னா இந்த மனசு வீட்டையே சுத்திக்கிட்டு தர. எப்படி என்னுடைய நடிப்பு? ஐயே போடுங்க உங்க நடிப்பு. நீங்களும் இன்னும் தந்தி கொடுக்க போகல. தந்தி கொடுக்கலாம் டியர். எனக்கு தெரியுமே ஒரு காரியத்தையும் உருப்படியா செய்ய மாட்டேங்கன்னு. போங்க முதல்ல சொன்னதை செய்யுங்க. நீ எதை சொல்லி நான் செய்யாம இருந்திருக்கேன்? முதல்ல போங்க. தண்ணி கொடுப்பாங்க முதல்ல. ஐயோ ஐயோ நாட்டுமா போச்சு நாட்டுமா போச்சு. இந்த மாதிரி எங்கேயாவது நடக்குமா? அக்கமா ஏமா என்ன செய்து? ஏன் கத்துற? என்னால முடியாது என்னால முடியாது. நெஞ்சு வலி தலைவலி கண்ணெறியுது தெரியுது. ஐயோ என்னால தாங்கவே முடியலையே. உடம்பெல்லாம் பத்திக்கிட்டு எரியுது. ஐயோ ஐயோ இவ்வளவு வேகம் ஒன்னா சேர்ந்தா வந்துருக்கு. இதுக்கு முன்னால வந்திருக்க அப்படி இல்லைங்க இல்லைங்க. இன்னைக்குதான் அப்படி. அதுவும் எல்லாம் என் புருஷனால. அவர் ரொம்ப நல்லவராச்சுங்களா? கலப்பாதீங்க. பேயா வந்து என் எதிர நின்னுக்கிட்டு என் பிராணனை வாங்குறாரு. ராத்திரில ஏதோ கனவுல தகராறு நடந்திருக்கு. நீங்க விளக்கு போட்டு விட்டு தூங்க. போங்க எல்லாரும் போய் தூங்க. போடுங்க. ஐயோ 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 என் கை தடுக்கிறாரு. ஐயோ ஓடியாங்களே எல்லாரும் இங்கே இருங்களே. யாரும் போகாதீங்க. இங்கே இருங்க இங்கே இருங்க. நீங்க கவலைப்படாதீங்க. தூங்க அக்கா. அம்மா கீதா நீ இங்கே இருமா. என் கூட வேணுமா? நீங்க இருந்தாதான் என் மனசு நிம்மதி. ஏதோ காத்து தகராறு வேற ஒண்ணுமே. என் பக்கத்துல இருமா. நீ என்னை விட்டுட்டு போகாது. நீ இல்லைன்னா எனக்கு தூக்கமே வராது. இங்கே இருமா. சரிக்கா நீங்க கொஞ்ச நேரம் படுத்து தூங்குங்க. ஐயோ நான் அப்பவே சொன்னேன் உனக்கு இந்த தொந்தரவு எல்லாம் வேணான்னு. இப்ப நம்ம என்ன செய்யறது? இத பாருங்க நீங்க பேசாம எங்கேயாவது 2 நாளைக்கு போயிடுங்க. நாளைக்கே அவங்க எல்லாம் நான் விரட்டிடுறேன். அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு யோசனை பண்ணிக்கலாம். டியர் ப்ளீஸ் டியர், நான் சொல்றத உன் லைஃப்ல ஒரு தடவையாவது நீ கேளு. இதெல்லாம் நமக்கு வேண்டாம். சொன்னதை செய்யுங்க. நீ சொல்றத நான் என்னைக்கு தான் செய்யாம இருந்திருக்கேன். ஆனா இந்த நடுராத்திர நான் வெளியே போக முடியாது. ஒன்னும் பார்க்க முடியல. காலையில போறேன். வாட் கேன் ஐ டு? அத்தா அம்மா கீதா கொடுங்க. நான் கொடுக்குறேன். கீதா எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு. நான் போயிட்டு நாளைக்கு வந்துடுறேன். வேண்டாம் மாவள நீ வெளியே போறதா எனக்கு பக்கு பக்குன்றது கொஞ்ச நாள் பொறுத்து போ. அண்ணா நீங்க வெளியே போக நான் சம்மதிக்கவே மாட்டேன். என்னமோ தம்பி வெளியே போறேங்குது. போயிட்டு தான் வரட்டுமே. என்ன மன்னிச்சிருங்க. நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். அப்பா அண்ணி திரும்பி வந்துட்டீங்களா அத்தா? எனக்கு தெரியும் என் வார்த்தை நீங்க மீறவே மாட்டீங்க அத்தா. வார்த்தையா மீறதா? ஒரு நாள் ஐயோ ஐயோ துரோகம், பச்சை துரோகம். ஐயோ கடவுளே உனக்கு கண்ணு இல்லையா? இந்த மாதிரி அக்கிரமம் செய்தவங்களை தண்டிக்க கூடாதா? நான் அவளை என்ன செய்வேன்? அண்ணி உங்களை இந்த நிலைமையில பார்க்க நான் என்ன பாவம் செஞ்சனும்? இப்ப செய்யற பாவத்துக்கு உங்களுக்கு 7 ஜென்மத்துக்கு சூழ தண்ணி கிடைக்காது. நீங்க என்ன சொல்றீங்க அண்ணி? அண்ணியா? யார் அண்ணி? நான் அண்ணி இல்லை. கனகம் கனகம். ஐயோ இனிமே என்னால பொறுக்க முடியாது.
அண்ணி என்ன உளறீங்க? மாப்பிள்ள நாங்க வந்ததுல இருந்து பாக்குறோம் இது உளறிக்கிட்டே இருக்கு. உங்க அண்ணன் இறந்ததுல இருந்து பைத்தியம் பிடிச்சு போயிருக்குமா? யார் பைத்தியம்? நான் ஒண்ணும் பைத்தியம் இல்லை. எந்த கோவில உணவு சத்தியம் பண்ணேன். நான் ஒண்ணும் பைத்தியம் இல்லை. இவர் பாண்டியனும் இல்லை. மாப்பிள மாப்பிள முத்துக்கிட்டு பைத்தியம் பிடிங்க. யாரும் கேட்க மாட்டீங்களா? ஐயோ நான் பைத்தியம் இல்லை. யார் சொன்ன பைத்தியம்? நீங்க தான் பைத்தியம். கரெக்டா கது. ஏன் மாமா அண்ணியை கவனிக்க டாக்டர் கூட்டிட்டு வரவா? டாக்டர் வேணாம் ஒண்ணும் வேணாம். பேசாம புடிச்சு வண்டியில தூக்கி போட்டு ஆஸ்பத்திரியில போய் தள்ளு. ஆமாண்டா டேய் நீ போய் மெதுவா கதவை தர. நாங்க 2 பேருமா சேர்ந்து நமக்கு நம்மள பிடிச்சுக்கோம். என்ன அப்போ சொல்ற? என்ன பைத்தியம் ஆஸ்பத்திரி அனுப்புறீங்க? எப்படி அனுப்புறீங்க பாக்குறேன். அதுதான் முடியாது. உங்களை சும்மா விட மாட்டேன். நீங்களா இந்த பைத்திய ஆஸ்பத்திரிக்கு அனுப்ப வந்தீங்களா? அதுதான் நடக்கும். உங்களை சும்மா விட மாட்டேன். இத பாருங்க, சட்டப்படி உங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கல என் பேர் கணக்கு இல்லை. எனக்கு இந்த தண்டனை போனாது. இன்னுமா தண்டனை சும்மா இருங்க. ராத்திரி எல்லாம் அவளோட கொஞ்சி கொலாவி ஆடிட்டு இப்ப தண்டனை நான் வரீங்களா? வாட் ஆர் யூ டாக்கிங்? ஐ சே வாட் ஆர் யூ டாக்கிங்? ராத்திரி பூரா நான் ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம்ல படுத்துட்டு இருந்துட்டு மூட்டை பூச்சி கடி தாங்க முடியாது இங்க வந்திருக்கிறேன். நிறுத்துங்க உங்க நடிப்பு. என் கண் முன்னால நிக்க வேண்டாம். வெளிய போறீங்களா இல்லையா? போறீங்களா இல்லையா? போறீங்களா இல்லையா? என்ன மாதிரி ஒரு அயோக்கிய இருக்கான்னு சொன்னதே அப்படியா? அவரை ஒன்றும் செய்யாது. அவர் வேற யாரும் இல்ல, உங்க அண்ணன் தான். அவரை ஒன்றும் செய்யாதீங்க. என்ன வளர்றீங்க? Don't beat me, don't beat me. I'm the brother of Pandian, Scientist Shankar. Mama, இங்கிலீஷ்ல புழுவுறான் இவன். I mean. உலகார பையனாதி. என் மாப்பிள பாண்டிய சொல்லிருக்கான். விடாத, பிடி. என்ன போடாத? மருது, தைரியத்தை கைவிட்டாதே. நாம வாழணும்னா இந்த பாண்டியன் சாகணும். பிடி. ஒரே குடியில தொலைச்சுட்டு நான் கதையை மாத்திடுறேன். சத்தியமா சொல்றேன், அவர் உயிரோட இருக்காரு. இப்ப நீங்க பாக்கலாம். வைத்து பார்க்காதீங்க, தைரியத்தை கொடுங்க. சோமாரு திரும்புடா. ஏண்டா நான் சுடுகாடு போற வரைக்கும் மாட்டியாடா? ஏண்டா இங்க வந்த? மரியாதையா போயிடு, இல்லாட்டி போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துருவேன். ஆமா கைட்ட ஏண்டா குவாய்ந்த மாதிரி யாரு? போன தபா மாதிரி இந்த தபா என்ன தபாக்க முடியாது. மரியாதையா கூட வெளியே வா, இல்ல நான் இங்கே காலி பண்ணிடுவேன். என்னடா பாக்குற? நான் உயிரோட இருக்கேன். நீங்க சரிதா, என்ன அடையாளம் தெரியலையா? வசந்தி, உனக்கு கூட என்ன அடையாளம் தெரியல? நான் தான் பாண்டிய உன் புருஷன். அதான் மருது இவரோட அசிஸ்டன்ட் கொள்ளக்கார பையன். எவ்வளவு சொன்னாலும் கேட்காம கூட பிறந்தவரை எடுத்துட்டீங்களே. என்ன இது கண்டாதி? நான் பாடிட்டீங்க. இந்த 2 பையன்களும் தான் சேர்ந்து என்ன கொண்டு என்னங்க
நீங்க தான் உங்களுக்கு ஒண்ணு ஆகுறீங்க. அண்ணா நீ உயிரோட இருக்க? இன்னும் இது ஒரே குழப்பமா இருக்கு. பாண்டிய மாதிரி 3 பாண்டிய நிக்கிறான். இந்த மொட்டை பையல பார்த்தா என்ன மாதிரி இருக்கிறான்? மாமா, கல்யாணத்தன்னைக்கு என்ன கடத்திட்டு போன கொள்ளக்காரப்பா இவன் தான். இந்த செத்து போய் கிடக்குறானே இவன் வந்து இவனுடைய அசிஸ்டன்ட். 2 பயலோட சேர்ந்துக்கிட்டு தான் என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டு இருந்தாருங்க. ஆமா, என்ன நீ எதுக்காக இந்த மாதிரி வேஷம் போட்ட? ஐ எம் வெரி சாரி மை டியர் பாய். ஐ எம் வெரி சாரி. she wants more money, you know. she wants more money. நிறைய பணம் வேணும்னு சொல்லி உன்ன மாதிரி என்ன ஆக்ட் பண்ண சொன்னா. that's all. I feel very ashamed, you know. I feel very ashamed. ஆமா, பணம் என்ன பாடுபடுத்துதுரா. முதல்ல இந்த உலகத்துல நம்ம மாதிரி யாராவது இருக்கிறாங்களான்னு தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா டேஞ்சர். ரவி, போலீஸுக்கு போன் பண்ணி இந்த மொட்டை பையில பிடிச்சு கொடு.